வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். உணவு தானியங்களின் விளைச்சல் அதிகரிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கடந்த 11 ஆண்டுகளில் வேளாண் விளைபொருட்களின் ஏற்றுமதி 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக பிரதமர் பெருமிதம். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கின் தீர்ப்பை 13ஆம் தேதி அறிவிக்கிறது உச்சநீதிமன்றம். தங்கத்தை விட கலைமாமணி விருதிற்கு மதிப்பு அதிகம். இயல் இசை நாடக கலைஞர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. இன்று மாலையில் தங்கத்தின் விலை மீண்டும் உயர்வு. ஒரு சவரன் ரூபாய் 91,400க்கு விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. மெக்சிகோவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 28 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தான் காவல் பயிற்சி பள்ளியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 13 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கடந்த 11 ஆண்டுகளில் வேளாண் விளைபொருட்களின் ஏற்றுமதி 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உணவு தானியங்களின் விளைச்சலை அதிகரிக்கும் திட்டத்தையும் பயிர் வகை பயிருக்கான திட்டத்தையும் தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் பிறந்தநாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று ரூபாய் 24,000 கோடி மதிப்பீட்டில் தானியங்களின் விளைச்சலை அதிகரிக்கும் திட்டத்தையும் ரூபாய் 11,440 கோடி மதிப்பீட்டில் பயிர் வகைகளின் விளைச்சலில் தனி நிறைவு அடையும் திட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். மேலும் வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம், உணவு பதப்படுத்துதல் ஆகிய துறைகளில் ரூபாய் 5,450 கோடி மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது நாட்டின் வளர்ச்சிக்கு வேளாண்மை இன்றியமையாதது என்றும் அதற்கு அரசின் ஆதரவு தேவை என்றும் தமக்கு முந்தைய அரசுகள் வேளாண்மையை கைவிட்டு விட்டதாகவும் குறிப்பிட்டார். மேலும் கடந்த 11 ஆண்டுகளில் வேளாண் விளைபொருட்களின் ஏற்றுமதி 2 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் உணவு தானிய விளைச்சல் முன்பிருந்ததை விட 9 கோடி டன் அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். மேலும் நம் நாடு பால் உற்பத்தியில் உலகில் முதல் இடத்திலும் மீன்பிடியில் 2ஆம் இடத்திலும் உள்ளதாகவும் தேன், முட்டை ஆகியவற்றின் உற்பத்தி கடந்த 11 ஆண்டுகளில் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வரும் திங்கட்கிழமை அறிவிக்கிறது. கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கடந்த 27ஆம் தேதி ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. இந்த சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் நடத்தும் ரோடு ஷோவிற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க வேண்டும். அதுவரை எந்த அரசியல் கட்சிகளுக்கும் ரோடு ஷோ நடத்த அனுமதி அளிக்க கூடாது என உத்தரவிட வேண்டும் என்று சென்னை வெள்ளிவாக்கத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் செந்தில்குமார் இந்த விவகாரத்தை கோர்ட் கண்மூடி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது, கலவரம் நடப்பது போல் நிகழ்ச்சியை நடத்தியுள்ளனர், அனைத்தையுமே காவல்துறை அனுமதித்துள்ளது என சரமாரியான கேள்விகளை எழுப்பினார். விசாரணை நிறைவில் கரூரில் 41 பேர் உயிரிழந்த வழக்கை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து நீதிபதி உத்தரவிட்டார். இந்த உத்தரவிற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சார்பில் வழக்கறிஞர் எஸ். விஜயன் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி, என்.வி. அஞ்சரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று விசாரித்தது. வழக்கில் காரசார விவாதங்கள் நேற்று நடைபெற்றது. இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வரும் திங்கட்கிழமை 13ஆம் தேதி தெரிவிக்கிறது. தங்கத்தை விட கலைமாமணி விருதிற்கு மதிப்பு அதிகம் என்று சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இயல் இசை நாடகம் கலைஞர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தால்
வழங்கப்படும் கலைமாமணி விருதை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த விருது பல ஆண்டுகளாக இயல், இசை, நாடக கலைக்கு சேவை செய்த கலைஞர்களின் பங்களிப்பை பாராட்டி வழங்கப்படுகிறது. அந்த வகையில் கடந்த 2021, 22, 23 என 3 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருது சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. அதில் திரைத்துறையை பொறுத்தவரையில் நடிகர்கள் எஸ்.ஜே. சூர்யா, விக்ரம் பிரபு, மணிகண்டன், நடிகை சாய் பல்லவி, இயக்குனர் லிங்குசாமி, சண்டை பயிற்சியாளர் சூப்பர் சுப்புராயன், பாடகி ஸ்வேதா மோகன், பாடலாசிரியர் விவேகா, அனிருத் உள்ளிட்டோருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் கலைமாமணி விருது வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது தலைசிறந்த கலைஞர்களுக்கு விருது வழங்கி பாராட்டக்கூடிய வாய்ப்பு பெற்றமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் 3 ஆண்டுகளுக்கு சேர்த்து கலைமாமணி விருது வழங்கியதில் எனக்கு பெருமை என்றும் கலைமாமணி விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் கலைமாமணி விருது பெற்ற நலிந்த கலைஞர்களுக்கும் ரூபாய் 1 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் எனவும், நலிந்த கலைஞர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 3000 உதவித்தொகை வழங்கி வருகிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் ராக்கெட் வேகத்தில் ஒரே நாளில் 2 முறை ஏறுகிறது தங்கத்தின் விலை என்றும், தங்க பதக்கத்தை விட கலைமாமணி என புகழ் சேர்க்கும் படத்திற்கு தான் மதிப்பு அதிகம் என்றும், ஏனென்றால் இது தமிழ்நாடு தருகிற பட்டம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். இன்று மாலையில் மீண்டும் உயர்ந்த தங்கத்தின் விலையில் 1 சவரன் ரூபாய் 91,400க்கும் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அமெரிக்காவின் வர்த்தக போரால் அந்நாட்டு டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து வருகிறது. இதனால் பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்வது கணிசமாக குறைந்து தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்துள்ளது. இதனால் தங்கத்தின் விலை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மின்னல் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று 1 கிராம் தங்கம் ரூபாய் 11,340க்கும் 1 சவரன் தங்கம் ரூபாய் 90,720க்கும் விற்பனையானது. இதன் மூலம் தங்கம் விலை மீண்டும் ரூபாய் 91,000ற்கு கீழ் வந்தது. இன்று காலையில் தங்கம் விலை கிராமிற்கு ரூபாய் 85 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 11,425க்கும், சவரனுக்கு ரூபாய் 680 உயர்ந்து மாலையில் 1 சவரன் ரூபாய் 91,400க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மெக்சிகோவை புரட்டி போட்ட கனமழையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 28 பேர் உயிரிழந்தனர். மெக்சிகோவின் மத்திய மற்றும் தென்கிழக்கு மாநிலங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவில் வீடுகள் மற்றும் மருத்துவமனைகள் கடுமையான சேதங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றது. இந்த நாள் கனமழைக்கு 28 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மக்கள் வசிக்கும் தெருக்கள் ஆறாக மாறி வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியதில் வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டனர். வீடுகள் மூழ்கி உள்ளனர். மத்திய மாநிலமான ஹிடால்கோ கடுமையாக பாதிப்பை சந்தித்துள்ளது. இந்த மாநிலத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். நிலச்சரிவால் குறைந்தது 1000 வீடுகள், 59 மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகள், 308 பள்ளிகள் சேதமடைந்துள்ளனர். 17 மாநிலங்களைச் சேர்ந்த 84 நகராட்சிகள் மின்சாரம் இல்லாமல் இருட்டில் மூழ்கியுள்ளனர். பியூப்லா மாநிலத்தில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் 13 பேரை காணவில்லை. கனமழையால் சுமார் 80,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலச்சரிவு காரணமாக கியாஸ் பைப்லைன் உடைந்து சேதமடைந்துள்ளது. மீட்பு பணிக்காக 8,700 ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். வெனிசுலாவில் 2 பேர் உயிரிழந்தனர். 5,000 வீடுகள் சேதமடைந்துள்ளனர். கடற்படையினர் 900 மக்களை வெளியேற்றி முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் காவல் பயிற்சி பள்ளியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 7 காவல்துறையினர், 6 பயங்கரவாதிகள் என 13 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்க்வா மாகாணத்தில் காவல் பயிற்சி பள்ளியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். அங்கு டேரா இஸ்மாயில் கான் மாவட்டத்தில் உள்ள ரட்டார் குளாச்சி காவல் பயிற்சி பள்ளியில் பயங்கரவாதிகள் குழு வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஒரு லாரியை பயிற்சி பள்ளியின் வாயிலை மோத செய்து சேதத்தை ஏற்படுத்தியது. அதன் பின் பயங்கரவாதிகள் வளாகத்திற்குள் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினர். 5 மணி நேர சண்டைக்கு பிறகு 6 பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டு உயிர் மாய்க்கப்பட்டனர்.
இந்த தாக்குதலில் காவல்துறையினர் 7 பேரும் பயங்கரவாதிகள் 6 பேர் என 13 பேர் உயிரிழந்ததாக அரசு தரப்பில் தெரிவித்துள்ளது. மேலும் பயிற்சி மையத்தில் இருந்த 200 பயிற்சியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்காக மவுன அஞ்சலி செலுத்திய பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 50,000 வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களின் குடும்பத்தினருக்கும் பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் சமுதாய அமைப்பைச் சேர்ந்த தலைவர்களும் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து நிதி உதவியும் வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் இன்று கரூருக்கு வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை கரூர் கோவை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திற்கு வரவழைத்து நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தினார். நிகழ்ச்சிக்கு கட்சியின் கரூர் மாநகர மாவட்ட செயலாளர் கராத்தே இளங்கோ தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் உயிரிழந்தவர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து துயர சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினருக்கும் நிவாரண உதவி தொகையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலா 50,000 வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் புகழேந்தி, கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல், மாவட்ட, மாநில நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தீபாவளியை முன்னிட்டு மதுரை மாவட்டம் மேலூரில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுக்கு காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமை துறையின் மாநில தலைவர் மகாத்மா சீனிவாசன் இலவச வேட்டி சேலைகளை வழங்கினார். மதுரை மாவட்டம் மேலூரில் புரட்சி தோழர் பாசறையின் சார்பில் மேலூர் பகுதிகளைச் சேர்ந்த 100க்கு மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த உறுப்பினர்களுக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமை துறையின் மாநில தலைவர் மகாத்மா சீனிவாசன் பங்கேற்று இலவச வேட்டி சேலைகளை வழங்கினார். இதில் கட்சியைச் சேர்ந்த 100கணக்கானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விரும்புகிறார்கள். அதனால்தான் எழுச்சியாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக கொடியை காட்டுகிறார்கள் என்று விளாங்குடியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விளாங்குடி பகுதியில் புதிதாக கட்டமைக்கப்பட்ட நியாய விலை கடை மற்றும் அங்கன்வாடி மையத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக கொடியை பிடிப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழக வெற்றி கழகத்தின் சூழ்நிலையை எடுத்து கூறி குரல் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி என்பதால் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அதிமுக பிரச்சார கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக கொடியை பிடிக்கிறார்கள் என்று விளக்கம் அளித்தார். மேலும் அதிமுகவின் தொண்டர்கள் அடுத்த கட்சியின் கொடியை தூக்கியதாக வரலாறு இல்லை எனவும், கூட்டணி சேர்ந்தால் தோள் கொடுப்போம் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். இது யாரு நீங்க? அவங்கள அந்த பொதுச் செயலாளர் கலந்து கொண்ட மீட்டிங் ஈரோட்டில் கலந்துருக்காரு, பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அங்கே தாவக கொடியை காமிக்கிறாங்க. அதாவது தாவக தொண்டர்கள் நிர்வாகிகள் காமிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ காமிக்கிறாங்க. உடனே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் உங்க மாதிரி ஊடகங்க போய் அவங்கள கேட்குறாங்க, நீங்களாம் அதிமுக நிர்வாகிகளா, உண்மையிலே தமாக தொண்டர்கள், தாவக தொண்டர்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொறிந்து தள்ளுறாங்க. நாங்க விஜய், எங்க தலைவர் விஜய்க்காக குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார். ஐயா எடப்பாடியார் தான் எங்களுக்கு குரல் கொடுத்திருக்கார். யாருமே எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு குரல் கொடுக்கல. எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னவர் அவர் தான். எனவே அவர் தான் அவர் வந்ததுனால நாங்களாம் வந்து நான் இந்த மாதிரி நிர்வாகியா உங்க கார்டை காமிக்கின்றாங்க. அவங்க உறுப்பினர் கார்டை காமிக்கிறாங்க. அந்த இதை கார்டு காமிக்கிறாங்க. புதுக்கோட்டை விடுதி கிராமத்தில் உடல் உறுப்புகள் தானம் செய்த ஸ்ரீநாத்தின் உடலுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அரசு மரியாதை செய்தார்.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை அடுத்த புதுக்கோட்டை விடுதி கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் செல்வம் சத்யா தம்பதியினருக்கும் ஜெயஸ்ரீ என்ற மகளும் ஸ்ரீநாத் என்ற மகனும் உள்ளனர். ஸ்ரீநாத்தின் சகோதரி ஜெயஸ்ரீ கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தனியார் நிறுவனத்தில் பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் ஸ்ரீநாத் சென்னையில் செயல்படும் லயோலா கல்லூரியில் CA 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இதற்கிடையே ஸ்ரீநாத்திற்கு கடந்த ஒரு வாரமாக உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து மருத்துவமனையில் பரிசோதித்த போது ஸ்ரீநாத்திற்கு மூளை காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்த ஸ்ரீநாத் உயிரிழந்தார். ஸ்ரீநாத் உயிரிழப்பதற்கு முன்பே அவரது பெற்றோர் மற்றும் நண்பர்களிடம் தான் இறந்தாலும் தன்னுடைய உடல் உறுப்புகளை எடுத்து மற்ற உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என கூறியதுடன் உடல் உறுப்புகளை தானம் செய்ய ஒப்புக்கொண்டதாகவும் பெற்றோர் தெரிவித்தனர். அதன்படி ஸ்ரீநாத் விருப்பத்திற்கு பேரிலும் பெற்றோர்களின் சம்மதத்துடனும் ஸ்ரீநாத்தின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட பிறகு ஸ்ரீநாத்தின் உடல் அவரது சொந்த கிராமமான புதுக்கோட்டை விடுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சருமான மெய்யநாதன், புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா மற்றும் அரசு அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு உடல் உறுப்புகளை தானம் செய்த ஸ்ரீநாத்தின் உடலுக்கு மலர் மாலை அணிவித்து அரசு மரியாதை செலுத்தினர். மதுரை மாவட்டம் மேலூரில் தீபாவளியை முன்னிட்டு 7200 பயனாளிகளுக்கு அமைச்சர் மூர்த்த நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளை சேர்ந்த 7200 பயணிகளுக்கு தீபாவளியை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மேலூரில் நடைபெற்றது. விழாவில் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி பங்கேற்று ஆண்களுக்கும் வேட்டியும் பெண்களுக்கு சேலையும் மற்றும் ரூபாய் 1000 இலவசமாக வழங்கினார். இவ்விழாவில் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட 10,000த்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் மதுரை சுற்றுப்பயணத்தின் தொடக்க விழாவில் தான் பங்கேற்க உள்ளதாக சென்னை மயிலாப்பூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் அணியின் சட்டமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டம் சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள கவிகோ அரங்கத்தில் GK வாசன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னதாக GK வாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்காக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது எனவும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் குரல் ஒலிக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் கரூர் சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி அமைத்ததற்கான அவசியம் என்ன என்றும் உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது என்றும் கரூர் சம்பவம் தொடர்பாக திமுக அரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் அரசியல் செய்வது சரியில்லை எனவும் தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைத்துவிட்டு 4 நாட்களுக்கு பிறகு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் தெரிவித்த அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் என்பது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளது எனவும் GK வாசன் தெரிவித்துள்ளார். இது தேர்தல் வியூகத்தினுடைய ஒரு பகுதியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் பணியை கடந்த 3 மாதங்களாக இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினருடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே எங்களுடைய தேர்தல் களப்பணி கடந்த 3 மாதங்களாக வியூகம் அமைத்து வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் அதிக சீட்டுகளை கேட்டு பெறுவதில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக உள்ளதாக நாகர்கோவிலில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் கன்னியாகுமரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்தார். பாஜகவின் வாக்கு திருட்டை கண்டித்து இந்தியா முழுவதும் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுமக்களிடம் கையெழுத்துக்கள் வாங்கப்பட்டு வருகிறது.
அந்த வகையில் இன்று நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொண்ட கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு பற்றி வெளிக்கொண்டு வந்தார். இதனை தேர்தல் ஆணையம் மறுத்ததால் அதற்குரிய ஆதாரங்களை கொடுத்தோம் என்றும் இதற்காக கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வருகிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் ஆட்சி பங்கு, அதிகாரத்திலும் பங்கு மற்றும் வரும் தேர்தலில் திமுகவிடம் அதிக சீட்டுகளை கேட்டு பெறுவதில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார், நாகர்கோவில் மாநகர தலைவர் நவீன்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அறிவுறுத்தல்படி, கார்கேஜி அவர்களுடைய அறிவுறுத்தல்படியும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வதி அவருடைய அறிவுறுத்தல்படியும் எல்லா இடங்களிலும் வாக்கு திருட்டை மக்களிடம் போய் கொண்டு சேர்க்கிறது விதமாக கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டு வருது. இது எல்லா மக்களிடம் பெரிய வரவேற்பு இருக்கு. வாக்கு திருட்டு மத்தியிலும் பாஜக அரசு நம்மளுடைய உரிமை, ஜனநாயக உரிமையான ஓட்டு உரிமையை ஓட்டுகளை மாற்றி அமைத்து அதில் நீக்க செய்வதோ சரி, அதாவது வீட்டு எண் 100 பேர் இருக்கிற மாதிரியும், அப்பா பேர் ABCD என்ற மாதிரியும், அதே போல வெளி மாநிலங்களில் ஆட்களை உள்ள சேர்ப்பது, இந்த மாதிரி பலவிதமான திருட்டுகளை செய்து பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் மறுப்பு தெரிவித்து இன்று ஆதாரபூர்வமாக நிரூபித்த பிறகு எலெக்ஷன் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கும்போது இந்தியா முழுவதும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முதல்வர் வேட்பாளர் பழனிசாமியை தூக்கி வைத்துக் கொண்டு செல்கிறார். அவரை இறக்கிவிட்டு சென்றால் அவரது பயணம் இன்னும் வேகமாக இருக்கும் என்று தருமபுரியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் அரூரில் நடைபெற்ற சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை குழு கூட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அரூரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் RR முருகன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என அறிவித்தார். மேலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரும் சட்டமன்ற தேர்தலில் தவிர்க்க முடியாத சக்தியாக வரும் என்றும் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை முதலமைச்சராக ஆதரவளித்தார்கள் என்றும், ஆனால் முதலமைச்சராக கூடாது என தெரிவித்தவர்களை கட்சியில் இணைத்தார்கள் என்றும், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்தார். அவர்களுக்கு நன்றியா இருப்பார் இன்றைக்கு கதை விடுகிற பழனிசாமி ஒருவேளை விஜய் இவரோட கூட்டணி பாஜக கூட்டணி இருப்பாரா? 24 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக விட்டு எதுக்கு வெளியேறினாரு? வெளியேறி என்னென்ன பேசினாரு? பாஜக ஆட்சி வந்தால் நாட்டுக்கு கெடுதல் பேசினாரு. பாஜக ஆட்சி அமைக்கவே முடியாதுன்னு பேசினாரு. இன்றைக்கு தன்னை மாற்றிக்கொண்டு பிஜேபி கூட்டணியில போய் மற்றொரு மாதிரி சேர்ந்திருக்காரு. ஏப்ரல் 11க்கு பிறகு பழனிசாமி தலைமையில அங்க போய் சேர்ந்த பிறகு அந்த கூட்டணியே கிணங்கிட்டு போயிருக்கு. பழனிசாமி முதல்வராக ஏற்றுக்கொள்ள யாருமே தயாரா இல்லை. அமமுக மாத்திர தமிழ்நாட்டு மக்களே அந்த பழனிசாமிக்கு பேசுவதெல்லாம் நீங்க வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். புதுக்கோட்டை இச்சடியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிழற்குடையினை மக்கள் பயன்பாட்டிற்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ திறந்து வைத்தார். புதுக்கோட்டை வடவாளம் ஊராட்சிக்குட்பட்ட இச்சடியில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட சிறிய பேருந்து மையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் களியமூர்த்தி, ஒன்றிய செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான ஞான பிரகாசம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவிடம் சாலை வசதி, மின்விளக்கு வசதி ஏற்படுத்த வேண்டும் என்றும், பள்ளியில் உள்ள கலையரங்கம் முன்பு மாணவர்கள் அமர்வதற்கும் கூடாரம் அமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். மனுக்களை பெற்றுக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் அறிவுறுத்துவேன் என தெரிவித்தார். ஆண்டாங்கோவில் கிழக்கு ஊராட்சியின் வளர்ச்சிக்கு மட்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரூபாய்
30 கோடி ஒதுக்கியுள்ளார் என்று ஆண்டான்கோவிலில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் இன்று 12,000த்திற்கும் மேற்பட்ட கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றது. இதில் 10,000த்திற்கும் மேற்பட்ட கிராம சபை கூட்டங்களில் காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற முக்கிய பொறுப்பாளர்களிடம் அந்தந்த கிராமங்களில் உள்ள குறைகள் குறித்தும் குறிப்பிடுமாறு கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள குறைகள் குறித்து காணொலியில் முக்கிய பொறுப்பாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்டம் ஆண்டான்கோவில் கிழக்கு ஊராட்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறப்பு பார்வையாளராக கலந்து கொண்டார். கூட்டத்தில் ஊர் பொதுமக்கள், அரசு துறை அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசினார். அப்போது சுதந்திரம் அடைந்த பிறகு ஆண்டாள்கோவில் கிழக்கு ஊராட்சியில் கடந்த 4.5 ஆண்டுகளில் மட்டும் ரூபாய் 17 கோடிக்கு பல்வேறு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த தமிழக முதலமைச்சர் நிதிகளை ஒதுக்கி கொடுத்தார். அதன் மூலம் பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளது என்றும், மேலும் ரூபாய் 13 கோடிக்கு பணிகளை நிறைவேற்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். கெங்கவள்ளி அருகே பச்சை மலை செல்லும் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே உள்ள மலை கிராமமான பச்சை மலையில் 25க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் இருக்கின்றனர். இந்நிலையில் தம்பம்பட்டியிலிருந்து பச்சை மலைக்கு 13 கொண்டை ஊசி வளைவு வழியாக வாகனங்கள் செல்ல வேண்டிய நிலையில் 8வது கொண்டை ஊசி வளைவில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டு நல்வாய்ப்பாக அப்பகுதியில் யாரும் செல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து அவ்வழியாக வந்த வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதின் பேரில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் வனத்துறையினர் சீரமைக்கும் பணியை மேற்கொண்டனர். கொண்டை ஊசி வளைவில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பயணிகளும் செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். தலைவாசல் அருகே அதிகாலை முதலே சட்டவிரோதமாக அரசு மது பாட்டில்கள் விற்பனை செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அடுத்த தேவியார்குறிச்சி பகுதியில் சட்டவிரோதமாக தனிநபர் ஒருவர் கொட்டகை அமைத்து அரசு மது பாட்டில்களை விற்பனை செய்வதும், ஆங்காங்கே மது பிரியர்கள் மது அருந்துவதுமான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியது. இதுகுறித்து தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தேவியார்குறிச்சி பகுதியில் சந்து கடைகளில் மது பாட்டில்கள் விற்பனை செய்வது வாடிக்கையாக உள்ளது என்றும், இதனை அரசும் காவல்துறையும் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் நல்லூர் ஊராட்சி ஒன்றியங்களில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டங்களில் தெருக்களின் சாதி பெயரை நீக்கி தீர்மானம் நிறைவேற்றினர். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டம் தொடர் விடுமுறை காரணமாக தமிழ்நாடு முழுவதும் அக்டோபர் 11ஆம் தேதி நடைபெறும் என ஒத்திவைக்கப்பட்டது. அந்த வகையில் கடலூர் மாவட்டம் நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வேப்பூர், திருப்பெயர், நாரையூர், வானத்தூர், இலக்கியனூர் நகர், நல்லூர், சேப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அந்தந்த ஊராட்சி செயலாளர்கள் தலைமை தாங்கி வழி நடத்தினர். தமிழக அரசின் உத்தரவின்படி நம்ம ஊர் நம் அரசு என்ற பெயரில் தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்கி தலைவர்களின் பெயர்களை சூட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் குடியாத்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி பங்கேற்று கிராமத்தின் வளர்ச்சி பணிகள் குறித்து கேட்டறிந்தார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேல்முட்கூர் கிராமத்தில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பஞ்சாயத்து தலைவர் சுந்தர் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கேவக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் உரக்கிடங்கில் நகரிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதை கைவிட வேண்டும் என்பது குறித்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டனர். இதேபோன்று மேல் ஆலந்தூர் பஞ்சாயத்துகளில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் சுஜாதா ராஜ்குமார் பங்கேற்று பஞ்சாயத்தை தனியார் கல்லூரி நிர்வாகம் தத்தெடுத்து தூய்மை பணி மேற்கொள்வது குறித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து
தாளையாத்தம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பஞ்சாயத்து தலைவர் அமலு அமர் பங்கேற்று காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் விரிவாக்கம் செய்தல் மற்றும் வளர்ச்சி பணிகள் குறித்து பேசினார். இதேபோன்று குடியாத்தம் அடுத்த உள்ளி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பஞ்சாயத்து தலைவர் ஜெய்சங்கர் பங்கேற்று வளர்ச்சி பணிகள் குறித்து மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து பேசினார். குடியாத்தம் வளத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பஞ்சாயத்து தலைவர் நிர்மலா சேட்டு பங்கேற்று 100 நாள் பணி வழங்குதல், கலைஞர் இல்லம் வீடு வழங்குதல் உள்ளிட்ட வளர்ச்சி பணிகள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதல்வர் காணொலி காட்சி மூலம் பஞ்சாயத்து தலைவர் நிர்மலா சேட்டியிடம் திட்டம் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். ஆத்தூர் அடுத்த அப்பம்ம சமுத்திரத்தில் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசனிடம் மகளிர் உரிமை தொகை எப்போது கிடைக்கும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்று கருத்துக்களை கேட்டறிந்தார். அதன்படி சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த அப்பம்ம சமுத்திரம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வரவு செலவு கணக்குகள் விவாதிக்கப்பட்டு 18 தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன், ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் தமிழ்மணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது கிராம சபை கூட்டத்தில் தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதிகளான சாலை வசதிகள், தெருவிளக்கு வசதிகள் ஏற்படுத்த வேண்டும், சேதமடைந்துள்ள வட்டார சேவை மையத்தை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை எப்போது கிடைக்கும் என கேள்வி எழுப்பினர். அப்போது விரைவில் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் தெரிவித்தார். கூட்டத்தில் துறை சார்ந்த அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெரியபாளையத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தராத ஊராட்சி நிர்வாகத்தையும் அதிகாரிகளையும் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. பெரியபாளையம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சி செயலர் வசந்த் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜசேகரன் கலந்து கொண்டு மன்ற பொருள் பற்றி தகவலை வாசித்தார். அப்போது திடீரென பொதுமக்கள் எழுந்து நின்று துணை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கிராமத்தில் உள்ள சாலைகள் பழுதடைந்துள்ளது என்றும் தற்போது பெய்து வரும் மழைநீர் குட்டைகளில் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகி உள்ளதால் கடந்த 1 மாத காலமாக கிராமத்தில் பலருக்கும் மர்ம காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் தட்டுமா நகர் பகுதியில் கள்ள சந்தையில் மது விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் மது பிரியர்கள் குடித்துவிட்டு சண்டை போடுகின்றனர் எனவும் தகாத வார்த்தைகளில் பேசி வருகின்றனர் எனவும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தெருக்களில் தேங்கியுள்ள குப்பைகளை முறையாக அகற்றவில்லை என்றும் மர்ம காய்ச்சலுக்கு பலரும் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் பேரிடர் ஏற்படுவதற்கு முன்பே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெரியபாளையம் கலைஞர் நகர் பகுதியில் உள்ள சின்னம்பேடு கால்வாய் மீதுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி கரையை பலப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வட்டார வளர்ச்சி அலுவலர் மணிசேகர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததின் பேரில் அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு அமைதியாக அங்கிருந்து கலைந்து சென்றனர். கெங்கவள்ளி, தேடாவூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்வதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக வெயிலின் தாக்கம் சுட்டரித்து வந்த நிலையில் சில தினங்களாக பல்வேறு பகுதிகளில் கனமழை மற்றும் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி, தெடாவூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் சுட்டரித்து வந்த நிலையில் பொதுமக்கள் வெளியே செல்வதற்கு அச்சமடைந்து வந்தனர். காலையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென இடியுடன் கூடிய கனமழை 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். உணவு தானியங்களின் விளைச்சல் அதிகரிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கடந்த 11 ஆண்டுகளில் வேளாண் விளைபொருட்களின் ஏற்றுமதி 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக பிரதமர் பெருமிதம்.
கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கின் தீர்ப்பை 13ஆம் தேதி அறிவிக்கிறது உச்சநீதிமன்றம். தங்கத்தை விட கலைமாமணி விருதிற்கு மதிப்பு அதிகம். இயல் இசை நாடக கலைஞர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. இன்று மாலையில் தங்கத்தின் விலை மீண்டும் உயர்வு. ஒரு சவரன் ரூபாய் 91,400க்கு விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. மெக்சிகோவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 28 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தான் காவல் பயிற்சி பள்ளியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 13 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.